ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு உண்மை சம்பவ கதையோடு வந்திருக்கேன். கதையை முழுசாக கேட்டுட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் பெயர் மாயா, வயது 25. எனக்கு கல்யாணமாகி 3 வருடம் ஆகுது. 2 வயதில் ஒரு அழகான பெண் குழந்தை இருக்குது. என் வாழ்க்கை ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. என் கணவர் என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்குவார். நான் நினைத்ததெல்லாம் வாங்கி தருவார். எங்களுக்குள் சண்டை கூட பெருசாக வந்ததே இல்லை. ஆனால் கல்யாணமான கொஞ்ச நாளிலேயே வேலை காரணமாக அவர் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய நிலை வந்தது. ஆரம்பத்தில் சில மாதம்தான்னு நினச்சோம். ஆனால் அந்த சில மாதங்கள் வருடங்களாக மாறிடுச்சு. வருடத்திற்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவார். அவர் வீட்டுக்கு வரும் அந்த சில உயரமான உடல் அமைப்பு, கண் கண்ணாடி, அழகான குரல், பேசும் விதத்தில் நம்பிக்கை நிறைந்த மனிதர். பகலில் என் குழந்தையை பார்த்துக்கிட்டே நேரம் போயிரும். ஆனா இரவு வந்தா மனசுக்குள்ள ஒரு வெறுமை. சில நேரம் தூக்கம் கூட வராது. ஃபோன்ல பேசினாலும் அவர் பிஸி. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கொண்டு சொல்லுவார். நானும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவேன். ஆனா மனசு எல்லா நேரமும் கேட்காது. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு நான் மாற ஆரம்பித்தேன். யாராவது என்னை கவனிச்சா சந்தோஷப்பட ஆரம்பித்தேன். வெளியே போகும்போது எல்லோரும் என்னையே பார்க்குற மாதிரி தோணும். அந்த கவனிப்பு எனக்கு ஒரு வித ஆறுதலாக மாறிடுச்சு. ஆனால் இது சரியில்லைன்னு எனக்கே தெரியும். ஒரு நாள் என் தோழி சில கதைகளை படிக்க கொடுத்தாள். இதை படித்தா டைம் பாஸ் ஆகுன்னு சொன்னான். ஆரம்பத்தில் சாதாரணமாக தான் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அதில் வந்த சில கதைகள் என்னோட மனசை வேற மாதிரி மாற்ற ஆரம்பித்தது. குடும்ப உறவுகளையே தவறான கோணத்தில் காட்டும் கதைகள் மெதுவாக என்னுடைய சிந்தனையை மாற்றிடுச்சு. அதுவரைக்கும் நான் என் மாமனாரை ஒரு பெரியவரா, மரியாதைக்குரியவரா தான் பார்த்திருந்தேன். அவருக்கு வயது 55. நல்ல உடம்பு, ஒழுக்கமாக இருப்பார். என் மாமியார் ஒரு விபத்தில் இறந்ததிலிருந்து அவர் தனியாக தான் வாழ்ந்து வந்தார். எப்பவும் அமைதியாக இருப்பார். தேவையில்லாமல் பேச மாட்டார். என் கணவர் வெளிநாட்டில் இருந்ததால் நானும் குழந்தையும் மாமனாரும் ஒரே வீட்டில் இருந்தோம். ஆரம்பத்தில் எல்லாமே சாதாரணமாக தான் இருந்தது. ஆனால் அந்த கதைகள் படிக்க ஆரம்பித்த பிறகு என் மனசு மாற ஆரம்பித்தது. நான் அவரை பற்றியே யோசிக்க ஆரம்பித்தேன். இது தவறுன்னு தினமும் என்னை நானே சமாதானப்படுத்திக் கொள்வேன். ஆனால் சில நேரங்களில் அந்த எண்ணங்கள் கட்டுப்பாட்டை மீறிடும். நான் அவருடைய கவனத்தை பெற முயற்சி செய்ய ஆரம்பித்தேன். அவர் என்னை கவனிப்பாரா, என்னை பற்றி வேற மாதிரி நினைப்பாரான்னு மனசுக்குள்ள கேள்விகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அவர் ஒருபோதும் எல்லையை மீறி நடந்து கொள்ளவில்லை. என்னை எப்போதும் மருமகளாதான் பார்த்தார். அதுவே என்னை இன்னும் குழப்பமடைய வைத்தது. நான் மட்டும்தான் இப்படி யோசிக்கிறானா என்று நினைத்து பல இரவுகள் அழுந்திருக்கிறேன். ஒரு நாள் இரவு மின்சாரம் போயிருந்தது. குழந்தை தூங்கிடுச்சு. நான் வெளியே வந்து உட்கார்ந்திருந்தேன். அப்போது மாமனாரும் வெளியே வந்தார். தூக்கம் வரலையான்னு கேட்டார். நான் சாதாரணமாக பேச ஆரம்பித்தேன். அந்த இரவு நாங்கள் ரொம்ப நேரம் பேசினோம். அவரோட வாழ்க்கையை பற்றி சொன்னார். மாமியார் இருந்த பிறகு எவ்வளவு தனிமையாக இருந்தார். மகன் வெளிநாட்டின் போன பிறகு வீடு எவ்வளவு வெறுமையாக மாறிடுச்சு என்பதெல்லாம் சொல்லும் போதே எனக்கு அவர் மேல் ஒரு வித பரிதாபம் வந்தது. அதன் பிறகு எங்களுக்குள் இருந்த தூரம் மெதுவாக குறைய ஆரம்பித்தது. தினமும் பேச ஆரம்பித்தோம். நான் சாப்பாடு வைக்கும்போது கூட அவர் சாப்பிட்டாரா இல்லையா என்று கவனிக்க ஆரம்பித்தேன். அவரும் குழந்தையுடன் விளையாடுவார். வெளியே இருந்து பார்த்தால் ஒரு சாதாரண குடும்பம் மாதிரிதான் தெரியும். ஆனால் உள்ளுக்குள் எங்கள் இருவரும் மனசும் தவறான பாதைக்குள் போய்கொண்டிருந்தது. அந்த நெருக்கம் ஒரு நாள் எல்லையை மீறிவிட்டது. அந்த ஒரு நாள் எங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிட்டது. அதன் பிறகு எதுவும் பழைய மாதிரி இல்லை. வெளியில் சாதாரணமாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் பயம், குற்ற உணவு, அவமானம் இதுதான் தினமும் எங்களை துரத்தியது. என் கணவர் ஃபோனில் பேசும்போதெல்லாம் நான் சரியாக பேச முடியாது. அவர் ஏதோ மாதிரி இருக்குன்னு சந்தேகப்பட ஆரம்பித்தார். நான் உண்மையை மறைக்க முயற்சி செய்தேன். ஆனால் உண்மை எவ்வளவு நாள் மறைத்திருக்கும்? ஒரு நாள் அவர் திடீர்னு வீட்டுக்கு வந்தார். அந்த நாள் நடந்த விஷயத்தை நினைத்தாலே இன்னமும் நடுங்குகிறேன். வீட்டுக்குள் நடந்த சண்டை, கத்தல், அழுகை எல்லாமே ஒரு நிமிடத்தில் நடந்தது. கோபத்தில் அவர் எடுத்த முடிவு எல்லோருடைய வாழ்க்கையையும் அழித்து விட்டது. இன்று என் கணவர் சிறையில் இருக்கிறார். என் மாமனார் இந்த உலகத்தில் இல்லை. என் குழந்தை உறவினர் வீட்டில் வளர்கிறது.
நான் மட்டும் தினமும் செய்த தவறை நினைத்து உயிரோடு தண்டனையை அனுபவிக்கிறேன். ஒரு குடும்பம் நாசமாக பெரிய விஷயம் தேவையில்லை நண்பர்களே. சில நேரங்களில் ஒரு தவறான எண்ணம், ஒரு தவறான முடிவு, ஒரு நிமிஷ பலவீனம் போதும். தனிமை வந்தாலும் மனசு பலவீனமாக இருந்தாலும் தவறான பாதையை தேர்வு செய்யாதீர்கள். இணையத்தில் பார்க்கும் எல்லா விஷயங்களும் நிஜ வாழ்க்கைக்கு பொருந்தாது. சில கதைகள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்காது, முழுசாக சிதைத்துவிடும். குடும்ப நம்பிக்கையை உடைத்துவிட்டால் அதை மீண்டும் சரி செய்வது ரொம்ப கடினம் நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு என்ன உணர்ச்சி கொடுத்தது என்று கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.